அருள்நிதியின் பார்த்தே தீர வேண்டிய 5 த்ரில்லர் படங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். K13 2019ல ரிலீஸ் ஆன படம். ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர் ஒரு பப்ல மீட் பண்ண பொண்ணோட ரூம்ல டையப்பா இருக்காரு. அவர் என்ன நடந்துச்சு அப்படின்னு நினைவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது அந்த பொண்ணு செத்துட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அப்புறம் அவரோட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எஸ்கேப் ஆக்க ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு எப்படி செத்துச்சு, இவர் கொன்னாரா இல்லையான்னு மிச்ச கதை இருக்கும். IMDb ரேட்டிங்ல சொல்ல போனா 6 பாயிண்ட் வரைக்கும் இருக்கு. ரியர் விண்டோ, ஸ்விம்மிங் பூல் மாதிரி படத்தை ரொம்பவே இன்ஸ்பிரேஷன்ல எடுத்திருக்காங்க. சாம் சிஎஸ் மியூசிக் நல்லாவே பாராட்டப்பட்டுச்சு. அடுத்தபடியா பாக்குறது 2022ல ரிலீஸ் ஆன டைரி. ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு காம்ப்ளெக்ஸான கேஸை சால்வ் பண்றாரு. ஒரு வில்லேஜ்ல நடக்கிற சீரியல் மர்டரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது ஒரு டைரி கிடைக்குது. அந்த கேஸை சால்வ் பண்ண ஹெல்ப்பும் பண்ணும். அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டும் வரும். அது ரொம்பவே பயங்கரமா பேசப்பட்டுச்சு. IMDb ரேட்டிங்க சொல்ல போனா கிட்டத்தட்ட 7.2 கிட்ட இருக்கு. அருள்நிதியோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம், நல்ல ஒரு ரிவ்யூ கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். பவித்ரா லட்சுமி ஃபர்ஸ்ட் டைமா அருள்நிதியோட பேர் ஆகி நடிச்ச படம்னா இது ஒண்ணுதான். ஸோ ரொம்பவே பக்காவான ஃபிலிம்னு சொல்லியே ஆகணும். அடுத்தது 2018ல ரிலீஸ் ஆன இரவுக்கு 1000 கண்கள். ஒரு கேப் டிரைவரும் ஒரு பிளாக்மெயிலரும் ஒரு மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. நான் லைனர் நரேட்டிவ் யூஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ரிவ்யூல ஆடியன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி தான் இருக்கும். IMDbல சொல்ல போனா ரேட்டிங் கிட்டத்தட்ட 7.3 கிட்ட இருக்கு. கிறிஸ்டோபர் நோலனோட மெமெண்டோ படம் மாதிரி தான் ஃபுல்லாவே ஸ்கிரீன் பிளே இருக்கும். மகிமா நம்பியார் அவர்கள் தான் இதுல ஹீரோயினியா ஆக்டும் பண்ணிருக்காங்க. மொத்தத்துல ஒரு சூப்பரான பக்காவான ஒரு த்ரில்லர் பிலிம்னு சொல்லியே ஆகணும். அடுத்த படம் 2016ல வந்த ஆறாவது சினம் அப்படிங்கிற ஒரு படம். மலையாள படம். மெமரிஸோட ஒரு ரீமேக்கா தான் இருக்கும். ஒரு குடி பிரச்சனை இருக்கிற போலீஸ் ஆபீசர் சீரியல் மர்டர் இன்வெஸ்டிகேஷனை பண்றாரு. அவரு பர்சனல் லைஃபும் கேஸும் கனெக்ட் ஆகுறது அவருக்கு நல்லாவே தெரியும். IMDb ரேட்டிங்ல சொல்ல போனா கிட்டத்தட்ட 6.8 கிட்ட இருக்கு. அருள்நிதி ஒரு குடிக்கார கோப்பா நல்லா ஆக்ட் பண்ணிருப்பாரு. முக்கியமா சொல்லணும்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல்ல அதை நடிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபைனலா பார்க்க போறது டீஜாவு. 2022ல ரிலீஸ் ஆன இந்த பிலிம் ஒரு நாவலிஸ்ட் குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அவர் எழுதின கதைகள் எல்லாமே ரியலா நடக்குதுன்னு சொல்லுவாரு. அப்புறம் DGP மகளே கிட்னாப் ஆகிறா. ஒரு அண்டர் கவர் கோப் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாம இது IMDbல ரேட்டிங் பாத்தீங்கன்னா 6.7 வரைக்கும் இருக்கு. மாதவ் ஷமோ இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணிருக்க ஒரு படம் அப்படின்னா இதுதான். ஸோ அருள்நிதியோட பார்த்து தீர வேண்டிய இந்த 5 த்ரில்லர் படத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். ஸோ இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.